வாக்களிக்கிற இருப்பவர்கள் மட்டும் உண்மையான வாக்காளர்கள் அல்லது இறந்து போனவருடைய பட்டியல் எல்லாம் எஸ்ஐஆரில் நீக்கப்பட்டதின் காரணமாக சரியான வாக்காளருடைய பட்டியல் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது காரணமாகத்தான் இந்த எண்ணிக்கை வந்து கூடியிருக்கிறது. ரெண்டாவது, நான் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியை வைத்து பார்த்தால் கடுமையான வெயில், ஒரு 10 மணிக்கு அப்புறம், பொதுவாக 10 மணி 11 மணிக்கு அப்புறம் வரக்கூடிய வாக்காளர்கள் கூட அதில் சீக்கிரமே போய் வாக்களித்து விட்டு கொஞ்சம் வெயில் குறைந்ததுக்கப்புறம் போகலாமே என்கிற சூழல் தான் இருந்தது. எனவே இது வந்து வளர்ச்சியினுடைய தொடர்ச்சி மக்கள் விரும்புகிறார்கள் ஒழிய இதை வந்து அது விஜயினுடைய தாவேக்காவினுடைய அதுக்கு ஆர்வமாக எடுத்துக்கொள்வது என்பது வந்து சரியானதாக இல்லை. மாறாக எஸ்ஐஆர் தான் அதனுடைய மிக முக்கியமானது ஒரு தாக்கம் என்பதாக கருதுகிறோம். அதனுடைய முடிவை மே 4ஆம் தேதி தெளிவாக சொல்லப் போகிறோம். இல்லை, அதாவது எஸ்ஐஆர் என்பது இந்த நேரத்தில் அவசியம் இல்லை என்று தான் எதிர்த்தோம். எஸ்ஐஆர் செய்யணுமான்னு கேட்டால் எஸ்ஐஆர் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது. இறந்து போன வாக்காளர்கள் 2 இடங்களில் பதிவுள்ள வாக்காளர்களுடைய பெயர்களை நீக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அது இந்த நேரத்தில் தான் செய்யணுமா? இப்போ டீலிமிட்டேஷன் எந்த நேரத்தில் செய்தாங்க? பாராளுமன்றத்தில் 5 மாநிலத்துடைய தேர்தல் நடக்குது. அது ஏதோ இன்னைக்கு செய்தால் தான் செய்ய முடியும் என்று நாடாளுமன்றத்தில் உடனடியாக பிரச்சாரத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் அங்கே வரவழைச்சி, அதுவும் குறிப்பாக தென் மாநிலத்துக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது மட்டும்தான் டீலிமிட்டேஷனே வேண்டாம் என்று சொன்னோம். ஆனால் அதை இப்பொழுதே செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது தான் அதில் ஒன்றிய அரசுடைய உள்நோக்கம் என்பது நமக்கு தெரிகிறது. அதே மாதிரி எஸ்ஐஆர் என்பது தேர்தலுக்கு 6 மாத காலத்துக்கு முன்பு செய்ய வேண்டாம், அதற்கு பின்னால் செய்யலாம் என்று சொல்லும்போது அதையெல்லாம் மீறி எஸ்ஐஆரை செய்தார்கள். அதையும் மீறி செய்த பின்பு எஸ்ஐஆருடைய படிவம் என்பது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தான் இறுதி செய்யப்பட்ட வாக்காளர்கள் இருக்கிற வாக்காளர்கள் வெயிலுடைய காரணமாக வேகமாக வாக்களிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார்களே, அது மாற்றம் வேண்டும் என்பதாக சொல்லி தாவேக்காவினர் பிரச்சாரம் செய்வதோ அல்லது நாங்கள் வந்ததுனால தான் இங்கே வந்து எல்லா வாக்காளர்களும் அதிகமாக ஆர்வமாக வாக்களிக்க வந்திருக்கிறார்களோ என்று சொல்வதெல்லாம் உண்மையில்லை. நேரடியாகவே நான் இதை களத்தில் பார்த்தேன், வாக்காளர்களோடு பேசினேன். ரொம்ப வெயில் கடுமையாக இருக்குது, அதனால் சீக்கிரமாக வாக்களிச்சுட்டு செல்வோம் என்பது தான் களத்தினுடைய யதார்த்தம் வழியே. தாவேக்காவுக்கு சாதகமான வாக்களிப்பு என்பது வந்து அது உண்மை அல்ல. இல்லை, நம்ம ஏற்கனவே அதை சொன்னோமே. அதாவது தமிழக வாக்காளர்களை பொறுத்தவரை அவர்கள் ரொம்ப தெளிவானவர்கள். அது இந்த தேர்தலை பொறுத்தவரை ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். யார் வர வேண்டும் என்பதை போல யார் வரக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ அந்த சூழலை வைத்து பார்த்தால் இந்த தேர்தல் என்பது மிக முக்கியமான இந்த வளர்ச்சியினுடைய தொடர்ச்சி அமைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த வகையில் எந்த தாக்கமும், அதுவும் குறிப்பாக இந்த வெற்றியை பாதிக்கிற எந்த தாக்கமும் இந்த தேர்தலில் இருக்காது. பல இடங்களில் அப்படி ஒரு தாக்கம் இருப்பது போல செய்திகளில் சொல்லப்பட்டாலும் கூட முடிவு அவ்வாறு அமையாது என்பதாகத்தான் நான் கருதுகிறேன்.